கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார் தாம் யாத்திரை. நம் வாழ்வின் எதிரி கடந்த காலம் பற்றிய நினைவுகளே என்று இயக்குநர் செல்வராகவன் தெரிவித்துள்ளார். நிகழ்காலத்தை மட்டும் யோசியுங்கள், நிச்சயம் புதிய பரிமாணத்தை உணர்வீர்கள் என கூறி செல்வராகவன் இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். யூஸ்வலா நம்மளோட வாழ்க்கையில பெரிய எதிரி நம்ம மனசை ஒரு மாதிரி சுடுகாடாக்குறது, நம்ம சந்தோஷத்தை சுத்தமா இல்லாம பண்றது, நம்ம கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிறது தான். அதை நிறுத்திட்டா ஒரு சொல்ல முடியாத ஒரு மனசாட்சி அமைதியாயிடும். எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் தோணுதோ அதெல்லாம் டக்குன்னு இப்போ 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 அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். இப்போ என்ன நான் நடந்துகிட்டு இருக்கேன், இப்போ என்ன நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ என்ன நான் உக்காந்துருக்கேன் பார்க் சேர்ல, இந்த மாதிரி யோசிச்சுட்டே ஒரு 2-3 நாள்ல அது குறைஞ்சிரும், பயங்கரமா குறைஞ்சிரும். நீங்க நிம்மதியோட இன்னொரு பரிமாணத்தை, ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க. கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார் தாம் யாத்திரை.